வணக்கம் ரசிக பெருமக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேனலின் பெயர் கைத்திரை சேனல். அது என் சேனல். என் சேனலில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம விரிவாகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் சேனலில் பல கதைகள் போட்டிருந்தேன். அது உங்களுக்கே தெரியும். பல கதைகள் அது திருடு போச்சு. சாங் பண்ணியிருந்தேன். சாங்கில் சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு அதுவும் சில விஷயங்கள் திருடு போச்சு. நான் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல. சரி, விட்டுட்டேன். சரி, நம்ம படைப்புகள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். ஏன் விட்டேன் அப்படின்னா, 5 வருஷம் நான் சேனல் நடத்தி அதுக்கு பிறகு தான் எனக்கு காசு வரும். அது ஒரு வருத்தம். அவங்க எடுத்து போட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். இப்போ அதெல்லாம் போடலை. ஏன்னா திருட்டு போயிட்டுருக்குல்ல, போடலை. என் சேனலில் நானும் வீட்டுக்குள்ளே வச்சு தான் எடுத்துருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னா, லைட்டிங் வேணும். அந்த லைட்டிங்காக நான் வீட்டுக்குள்ளே வச்சு எடுத்தேன். இனிமேல் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் நான் லைட்டிங்காக ஒரு டைட் ஃப்ரேம் ஒன்று வச்சு அதுக்குள்ளே நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு லைட்டிங் வேணும். அது வீட்டுக்குள்ளே வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5லேருந்து 6க்குள்ளே நான் அந்த லைட்டிங்கை கரெக்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 2-3 விதமான லைட்டிங் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இந்த லைட்டிங் சென்ஸுன்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரிய வரும். இப்படி தான் நான் லைட்டிங்காக தான் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சேனலில் நானும் அந்த தப்பை தான் பண்ணியிருக்கேன். எனக்கு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பல பேர் உதவி பண்ணாங்க. திடீர்னு காலை வாரி விட்டாங்க. இப்போ நானாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு உங்கள் சேனலில் எடுத்து யூடியூப்புக்கு நீங்கள் போட்டுட்ருக்கீங்களோ அதை விட நான் 10 மடங்கு கஷ்டப்பட்டு நானும் எடுத்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நானும் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு வீட்டுக்குள் நான் எடுத்தது, லுங்கியை கட்டி நான் பேசினது, சட்டை இல்லாமல் நடித்தது, அது ஒரு கேரக்டருக்காக நடித்தேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தவறு செய்து விட்டேன். தவறுகள் பெரிதாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்குவாங்க. இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டேன். நன்றி, வணக்கம்.